அனைவருக்கும் வணக்கம். இப்போ தருமபுரியிலேருந்து நீங்கள் வந்து போகிறீங்க, கிருஷ்ணகிரி போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக சூப்பராக சவுத் இந்தியன் மீல்ஸ், நார்த் இந்தியன் மீல்ஸ், சரவணபவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி கார் பார்க்கிங் நிப்பாட்டவும் சௌகரியமாக இருக்குது. இது ஒரு 6 மாதம் ஆச்சு இது ஓப்பனிங் ஆகி. ரொம்ப நிதர்சனமாக இருக்குது. இது கார் வந்து நிப்பாட்டிக்கலாம், எவ்வளோ வந்தாலும் கார் நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறேன். சூப்பராக நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் டூரில் வரீங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தங்கி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹால் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் வெயிட்டிங் இது இருக்குது. நிச்சயமாக இது வந்து ஹாலு, சாப்பிட்ற ஹாலு, ஏசி ஹாலு நல்லா இருக்குது. சூப்பராக நம்ம தருமபுரி சைடு தாண்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம். நானும் கார்த்திகை வந்துட்டோம் சாப்பிட. வாஷ் பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கிற இடம். இந்த வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கு ரொம்ப ஜம்மன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சவுத் இந்தியன் மீல் சொல்லலான்னு இருக்கோம். நிதர்சனமாக சூப்பராக இருக்குது ஹோட்டலு. நிச்சயமாக வரீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்லாம். அருமையாக செம்மையாக இருக்குது. நல்லா புது இடம், புதிய விஷயம். எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா புது சட்டை போட்டு போகிற மாதிரி தான் இது. புதிய இடம், புதிய உணர்வு. நிச்சயமாக இந்த இடம் நல்லாயிருக்கு. இது எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து மீல்ஸு சொன்னேன், எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ மீல்ஸ் சாப்பிட போகிறோம். அதாவது வேறு லெவல் உண்மையிலே மீல்ஸு, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. உணவை மட்டும் என்றைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமாக. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். செம்மையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ. இந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம். என்ன ஹோட்டல்னு தெரியுங்களா? நிச்சயமாக பாருங்கள். இது மினி சப்பாத்தி வச்சுருக்காங்க. சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தா சாஃப்டாக கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் பீட்ரூட் பொரியல் செம்மையாக இருக்குது. பருப்பு வடை, அப்பளம் இப்போ சூப்பராக இருக்குது. ஒரு ஹோட்டலில் சப்பாத்தியும் தொட்டு சாப்பிட்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். இதில் சாம்பார் பாருங்கள், மொத்த குழம்பு, ரசம், பாயசம், தயிர், சாதம் வந்து நிச்சயமாக ஒரு கடையில் வெந்திருக்கணும். சாதம் வேகலை அப்படின்னா சாப்பிட முடியாது. சாதம் வெந்திருந்தால் தான் சூப்பராக சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். சாதம் வந்து சூடாக கேட்டேன், உடனே சாதத்தை மாற்றி சூடாக கொடுத்துட்டாங்க. இதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிச்சயமாக வடை சூப்பராக இருக்குது. அன்லிமிட்டெட் மீல்ஸு அதே மாதிரி எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. காய்கறி வந்து சூப்பராக இருக்குது. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்து சொன்னேன், பாஸ் பண்ணுங்கள். சாம்பார் சாப்பிட்டாச்சு. நான் மறந்துட்டேன். ஆனால் பருப்பு பொடி இருக்குது, நெய் இருக்குது, எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து புளிக்குழம்புல வந்து காயோடு இருக்குது. நிச்சயமாக வெண்டைக்காய் கூட இருக்குங்க. வெண்டைக்காய் வத்த குழம்பு புளிக்குழம்பு செம்மையாக இருக்குது. வேறு லெவல். நம்ம எப்பொழுதும் போல் ரசத்தை என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ரசம் சூப்பராக இருக்குது. தக்காளி ரசம் அட்டகாசமாக இருக்குது. நம்ம எப்பயுமே சாப்பிட்டு பார்த்தா நம்ம செக் பண்ணுவோம். 4 ஐட்டம் முடிஞ்சிருச்சு, இந்த 2 ஐட்டம் தான் இருக்குது. காலி ஆகிடுச்சு. பாருங்கள், உணவு வந்து என்றைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிச்சயமாக நான் சொல்கிறது. இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா பீட்ரூட் கேட்டிருக்கேன். காய் கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உணவு சாப்பிட்றப்ப சூடாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் கேட்டால் வந்துருச்சு. நன்றி. அடுத்து நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நன்றி.
இப்போ அடுத்து நம்ம வந்து மோருக்கு போயாச்சு, ரசம் குடிச்சாச்சு. மோர் கேட்டேன் இல்லைன்ட்டாரு, ஆனால் தயிர் தராரு. நம்ம எப்பயுமே இதில் வந்து சாப்பாடை வந்து வீணாக்கக்கூடாது. ஒரு பருக்க அப்படின்னு நம்ம அசால்ட் நினைக்கக்கூடாது. இப்போ கேஸ் இல்லாமல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் உணவு வந்து பெரிய விஷயம். இது 6 மாதம் ஆகும் தயார் பண்ணி நம்ம டேபிளுக்கு வர. நம்மள்கிட்ட எவ்வளோ வேணால் பணம் இருக்கலாம், 10,000 ரூபாய்க்குள்ளே சிலிண்டர் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் உணவு வீணாகக்கூடாது. நான் கேட்டேன், இப்போ உடனே அவர் மோர் மிளகா வச்சுட்டாரு. அப்புறம் பாருங்களேன், பட்டர் மில்க் மோர் கொடுத்துட்டாரு. மோர் கேட்டேன், மோர் கொடுத்துட்டாங்க, சூப்பர். அப்புறம் வந்து ஊறுகாய் கேட்டிருக்கேன், ஊறுகாய் கேட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து இப்போ பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா தருமபுரி தாண்டி இந்த கடையில் வச்சு சாப்பிடணும். சர்வீஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு இடத்துல நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சர்வீஸ் தான் முக்கியம். அதாவது புண்ணையோட சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ அது மாதிரி சர்வீஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது மனதுக்கு திருப்தியாக இருக்குது. சாதம் வந்து சூடாக இருக்குது, சாதம் நல்லா வெந்திருக்கு. விதையாக இருந்தால் சாப்பிட முடியாது. எப்பயுமே உணவு வீணாகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம கண்டெய்னர் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். நிச்சயமாக சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பருக்கை கூட விடாமல் சாப்பிட்டு பார்க்கணும். நிச்சயமாக பாரத் மாதா கி ஜெய்கித் வந்தே மாதரம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பராக இருக்குது, சாப்பாடு செம்மையாக இருக்குது. நீங்கள் பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா தர்மபுரி தாண்டி நல்லப்பள்ளிங்கிற இடத்துல, அதாவது சரவணா ஹோட்டல்னு இருக்குது. நிச்சயமாக இது வந்து லொக்கேஷனை வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். இப்போ பில்லு வரப்போது. நான் சுத்தமாக சாப்பிட்டேன். பயங்கரமான ஏசி இடம். இது ஏசி கட்டுங்க. ஹால் பிரமாதமாக இருக்குது. சாப்பிட்றது இடம் சூப்பராக இருக்குது. இப்போ பில்லு தான் எவ்வளோன்னு தெரியல. ஒரு சாப்பாடு 30 ரூபா வரப்போதோ 400 ரூபா வரப்போதோ தெரியல. ஒரு சாப்பாடு 300 ரூபா வருதா 400 ரூபா வருதில்ல. நல்லா சாப்பிட்டேன். எப்பயுமே சுத்தமாக சாப்பிட கற்றுக்குங்க. உணவு மட்டும் எங்கேயும் வேஸ்ட் பண்ணுவாங்க. பணம் காசை சாப்பிட முடியாது, ஞாபகம் வச்சுங்க. உணவு தான் சாப்பிடணும். இது விவசாயி வந்து 6 மாதம் கஷ்டப்பட்டு 180 நாள் கஷ்டப்பட்டு இந்த டேபிளுக்கு வருது அந்த சாப்பாடு. நிச்சயமாக தெரிஞ்சுங்க. இப்போ பில்லு வரப்போகுது, என்னன்னு தெரியல. சார் பில்லு கொடுங்க சார். பில்லு வந்துருச்சு. இப்போ பில்லை பார்த்தா பயமாக இருக்கேன். ஐயோ, 2 சாப்பாடு 410 ரூபா தான் போட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பரான இடம். நிச்சயமாக நீங்கள் வந்தீங்கன்னா ஹோட்டல் நியூ சரவணா பவன் பேர். தர்மபுரியிலேருந்து நல்லப்பள்ளி பக்கத்தில் இருக்குது. நிச்சயமாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சாப்பாடு. உங்களே இந்த சாப்பாடு சென்னையில் 1000 ரூபா கொடுத்தா கூட ஒருத்தர். சூப்பரான சாப்பாடு. சர்வீஸ் தான் சிறப்பு. நிச்சயமாக சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்லதே நடக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது. கார் பார்க்கிங் பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது இடம். நன்றி, வணக்கம். சர்வம் கிஷாக்கும். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்.